வெல்கம் டு பவி ஹெல்த்தி ரெசிபீஸ். பேபிஸ்க்கு கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஃப்ரைட் ஃபிஷ் செஞ்சுருக்கேன். இது வந்து கார்லிக் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால பேபிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கார்லிக் ஃப்ரைட் ஃபிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முள் இல்லாத மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எப்படி இருந்தாலும் மீனில் நடுவில் முள் இருந்தே இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷை முள் இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கணும். இது பேபிஸ்க்குன்றதால ரொம்ப கேர்ஃபுல்லாக முள் இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சில மீனில் முள் குட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு தூள் பண்ண கல்லுப்பை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 pinch ஆஃப் மஞ்சத்தூளும் தூவிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 20 minutes இது சைடில் ஊறட்டும்னு விட்டுருங்க. இது நல்லா ஊறினா தான் சால்ட் டேஸ்ட் கொஞ்சமாக ஃபிஷ்ஷில் இருக்கும். இப்போது 20 minutesக்கு அப்புறம் தவா சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் பட்டரை நல்லா தவா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 6 பல் பூண்டு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இந்த தவா மேலே போட்டு நல்லா இப்படி சாட் பண்ணணும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் இது நல்லா சாட் பண்ணணும், வதக்கிட்டே இருக்கணும். இந்த கார்லிக் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா, பேபிஸ்க்கு அந்த மீனோட பச்சை வாசனை பிடிக்காமல் போச்சுன்னா இந்த கார்லிக் வந்து அதை டாமினேட் பண்ணி அவங்களுக்கு அந்த பச்சை வாசனை வராமல் தடுத்துரும். இப்போது பூண்டு லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை தவா மேலே போட்டுக்கலாம். தனித்தனியாக ஒன்று ஒன்றா இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 minutes வேக விடணும். 2 minutesே போதும். இது நல்லாவே சாஃப்டாக வெந்துடும். ஆக்சுவலி இந்த மீன் ஃப்ரையில் வந்து பேபிஸ்க்கு அந்த கார்லிக் ஃப்ளேவரோடு கொடுக்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பேபிஸ்க்கு ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் பட்டரில். அதே மாதிரி பேபிஸ்க்கு ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பண்ண மாதிரியும் ஒரு ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 minutesக்கு அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் திருப்பி போட்டு எகெயின் ஒரு 2 minutes வேக விடணும். 2 சைடும் நல்லா வெந்ததும் ரொம்ப சாஃப்டாகிடும். 2 பக்கமே ஒரு 2 minutes விட்டாலே ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான், கார்லிக் ஃப்ளேவரோட ஃப்ரைட் ஃபிஷ் பேபிஸ்க்காக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.